இந்த பறவை காய்ச்சல் நோயோட அறிகுறிகள் பற்றி பார்க்கலாம். கோழிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்க மாதிரி தெரியும். நேற்று நைட்டு நல்லா தீனி எடுத்திருக்கோம். காலையில் விடிஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா தீனி எடுத்திருக்கோம். முட்டை வைக்கிற கோழிகள் கூட முட்டை வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஆரோக்கியமாக தீனி சாப்பிட்டுட்டு இருந்த கோழி திடீர்னு கொஞ்சம் ஸ்லோவாகி நடக்கிறதுல வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த நோய் ரொம்பவே டல்லாகி ஒரு 2 மணி நேரத்தில், நான் சொல்கிறது நீங்கள் அந்த நோயோட சிம்டம்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்த ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கோழி உட்காந்து நடக்கவே முடியாத மாதிரி மாறும். அதுக்கப்புறம் அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கோழி கை கால் வெட்டி துடிச்சு இறந்துடும். இதுதான் இந்த பறவை காய்ச்சல் நோயோட சிம்டம்ஸு. ஏன்னா உங்களுக்கு கோழி வந்து மற்ற எந்த நோய் வந்தாலும், வெள்ளைக்கழிச்சல் நோயோ இல்லை குறைசா வேறு எந்த நோயாக இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே சிம்டம்ஸ் தெரிஞ்சு அந்த நோய் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்து வெயிட்டு குறைஞ்சு அதுக்கப்புறம் தான் இறக்கும். ஆனால் அந்த பறவை காய்ச்சல் நோய் பார்த்தீங்கன்னா நோயோட சிம்டம்ஸ்னு ஒன்று உங்களுக்கு தெரியுது. கோழி வந்து கொஞ்சம் ஸ்லோவாகுது. அதுலேருந்து ஒரு 4 மணி நேரத்துலேயே பெரும்பாலும் இந்த கோழிகள் இறந்துடுது. அதனால தான் இந்த கோழிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஆன்டிபயோட்டிக் மருந்து கொடுத்தோ எதுவும் பண்ணியுமே நம்மளால் காப்பாற்ற முடியல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோழி இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து தண்ணீர் மாதிரி ஊற்றும், நீர் மாதிரி வரும். ரொம்ப ஏஜான கோழிங்க இருந்ததுன்னா அதுங்க கொஞ்சம் சீக்கிரம் சாவாது. ஒரு அரை நாள் 1 நாள் வரைக்கும் கூட எடுத்துக்கும். அந்த கோழிகள் மட்டும் இறக்குறப்ப பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ரத்தம் வந்து சாகும். இது வந்து நான் பார்த்த வரைக்கும் பறவை காய்ச்சல் நோய்க்கான அறிகுறி.